செல்வமுத்துக்கோரா போற்றி போற்றி. நாம் சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இதுவரை மேஷராசி ரிஷபராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் மிதுன ராசியினுடைய சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசினியர்களுக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியாகிறார். இப்போது அவர் 10ஆம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது கர்மச்சனி என்று அழைக்கப்படும் ஒரு நிலையாகும். 10ஆம் இடத்தில் சனி அமர்வது கடின உழைப்பை தர வேண்டிய காலகட்டமாகும். சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக செயல்படுவர்களுக்கு இந்த பயிற்சி மிகச்சிறந்த பலன்களை தரும். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்போது சனியின் தாக்கத்தால் நீங்கள் மேற்கொண்ட கடின உழைப்பிற்கான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். 12 ஆண்டு கால ஒரு கடினமான சுழற்சி முடிந்து இனி வரும் காலம் உங்களுக்கு ராஜயோகமாக அமைப்புகிறது. சனியின் பார்வை உங்களுக்கு 12, 4, 7 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்ப விவகாரம் மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் திட்டமிட்ட நடைமுறையை கடைபிடிப்பது அவசியம். குடும்ப உறவுகளில் சிறு குழப்பங்கள் அல்லது புரிதல் குறைபாடுகள் இருக்கும். ஆனால் ஜூன் 2026 அனைத்தும் நீங்கி அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறம் தேவை. பொருளாதார ரீதியாக செலவுகள் கட்டுப்பாட்டிற்கு வரும். பணவரவு சீராக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் திடீர் லாபம் கிடைக்கும். பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். சுபகாரியங்கள் குறிப்பாக திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் போன்றவர்கள் இனிதே நடைபெறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலையான தன்மை உதவும். பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். சனி பகவான் உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அடிமட்டத்திலிருந்து உழைப்பவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவியோடு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். 2026 2ஆம் பாதி பணவரவு மற்றும் தொழில் மன்றத்துக்கு மிகவும் சாதகமான காலகட்டம். பரிகாரம்: மிதுன ராசியினர் சனிக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரமாகும். பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் கடமையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்களை உயர்த்தும். கோயிலை வலம் வருவதும் பிரதோஷ காலங்களில் நந்திக்கு பாலகேசனம் செய்வதும் மன அமைதி தரும். தினமும் பசுவிற்கு உணவளிப்பது சனியின் அருளை பெற்றுத்தரும். வாழ்க வளமுடன். சிவாய.